Welcome to RSR Maths. Next identity 2x plus 3y plus 4z whole square 3x plus 2y minus 2z whole square இதுக்கான ஐடென்டிட்டி வந்து இந்த ஐடென்டிட்டி த்ரீ நம்பர்ஸ் ஆட் பண்ணி ஸ்கொயர் இருந்தா a plus b plus c whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca. நமக்கு சம்ம எழுதுறோம், கம்பேர் பண்ணிங்க. a equal to 2x, b equal to 3y and c equal to 4z. Now apply the formula. A square 2x the whole square plus b square 3y the whole square plus c square 4z the whole square plus 2 into a into b, 2 into a க்கு பதிலா 2x, b க்கு பதிலா 3y plus 2bc, 2 into bracketல போட்டுருங்க, b க்கு பதிலா 3y, c க்கு பதிலா 4z plus 2 into ca, c க்கு பதிலா 4z and b க்கு a க்கு பதிலா 2x. செக் பண்ணிங்க. a எங்கெல்லாம் a வருதோ 2x, b க்கு பதிலா 3y, c க்கு பதிலா 4z. ரெண்டு எழுத்தா இருக்கு, அதனால பிராக்கெட் போட்டாகணும். வெறும் x y zனா இந்த தனித்தனி எழுத்துக்கெல்லாம் பிராக்கெட் கிடையாது. ரெண்டு எழுத்தா இருந்தால் பிராக்கெட் போட்டுங்க, அதான் ஈஸியாக இருக்கும், கன்ஃபியூஸ் ஆகாது. a ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி. அது சரியாக செக் பண்ணிங்க, சரியாக இருக்குமான்ட்டு. அதே சமயம் ஏன்னு திருப்பி எழுதிக்கணும். therefore 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி, b இன்ட்டு சி ப்ளஸ் 2 சி இன்ட்டு ஏ போட்டாச்சு. now 2 க்கு ஒரு ஸ்கொயர் எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயர், 2 ஸ்கொயர் 4, எக்ஸோட ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர், 3 ஓட ஸ்கொயர் 3 3 சார் 9. இங்கே என்ன மிஸ்டேக் பண்ணால் 3 2 சார் 6ன்னு போட்டுருவாங்க, அது தப்பு. 2 இன்ட்டு 2, 3 இன்ட்டு 3, 4 இன்ட்டு 4 அப்படி தான். இப்போ ஒய்யோட ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர், இங்கே 4ஓட ஸ்கொயர் 4 இன்ட்டு 4 16 z ஸ்கொயர் ப்ளஸ் இங்கே வரும்போது ஸ்கொயர் தான் கிடையாது, நம்பர் தான். அதனால் ஃபஸ்ட் நம்பரை மல்டிபிள் பண்ணுங்க. 2 2 சார் 4, 4 3 சார் 12, எழுத்து பக்கத்தில் போட்டுரு எக்ஸ் ஒய் ப்ளஸ் இங்கேயும் 2 3 சார் 6, 6 4 சார் 24, எழுத்து போட்டுருங்க ஒய் செட் ப்ளஸ் 2 4 sir 8, 8 2 sir 16 zx. This is the expansion for this first formula 2x plus 3y plus 4z whole square. They are using this format. இது முடிஞ்சிடுச்சு. Now come to this one. Now we are selecting second sum 3x plus 2y minus 2z the whole square. இது வந்து இந்த ஃபார்மேட் இருக்கணும், கரெக்டாக ப்ளஸ் இங்கே மைனஸ் வந்துட்டு. இப்போ என்ன பண்ண, கணக்கை மாற்றி எழுதுங்க. 3x ப்ளஸ் 2y ப்ளஸ் போட்டு இந்த எந்த நம்பர் மைனஸாக இருக்கோ அதை ப்ராக்கெட்டில் போட்டுருங்க. இதே ஃபார்முலா தான், இந்த மைனஸ் வரும்னு சொல்லி ஃபார்முலா இதை மாற்ற வேண்டாம், இதே ஃபார்முலா ஏ ப்ளஸ். அப்போ இந்த சம்மில் பார்த்திங்க ஏ ஈக்குவல் டு த ஃபஸ்ட் நம்பர் 3x, எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கே 3x, பிக்கு பதிலாக 2y போட்டுருங்க, சிக்கு பதிலாக மட்டும் மைனஸ் 2z மாதிரி தான் ஆகிங்க, மைனஸ் 2 இன்ட்டு z. இதை சப்ஸ்டிட் பண்ணப்போ அதே ஃபார்மேட் தான், இதே சேம் ஃபார்முலா தான். இப்போ ஏ ஸ்கொயர் 3x தி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் 2y தி ஹோல் ஸ்கொயர், சி ஸ்கொயருக்கு மைனஸ் 2z ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏ இன்ட்டு பி ப்ளஸ் 2 இன்ட்டு பி இன்ட்டு சி ப்ளஸ் 2 இன்ட்டு சி இன்ட்டு ஏ. இப்படி போடணும். மூணாவது டேர்ம் 2ab, ஏக்கு பதிலாக 3x இன்ட்டு பிக்கு பதிலாக 2y, பிக்கு பதிலாக 2y அண்ட் சிக்கு பதிலாக மைனஸ் 2z. இங்கே சிக்கு பதிலாக மைனஸ் 2z, ஏக்கு பதிலாக 3x. செக் பண்ணிங்க. ஏபி பிசி சிஏ. இப்போது 3ஓட ஸ்கொயர் 9, எக்ஸுக்கு ஒரு ஸ்கொயர் 3 3 சார் 9, நாட் 3 2 சார் 6, 3 3 சார் 9, 2 ஸ்கொயர் 2 இன்ட்டு 4 ஒய் ஸ்கொயர். இங்கே மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 2 ப்ளஸ் 4 தான் இசட் ஸ்கொயர். ஏன்னா மைனஸ் ஸ்கொயர் பண்ண ப்ளஸ் ஆகிடும். மைனஸ்க்கு ஒரு ஸ்கொயர், 2க்கு ஒரு ஸ்கொயர், இசட்டுக்கு ஸ்கொயர். மைனஸ் ஸ்கொயர்னா தட் இஸ் ப்ளஸ், 2 ஸ்கொயருக்கு 4 இசட் ஸ்கொயர். இங்கே தான் இப்போ பார்க்கணும், இங்கே வந்து மைனஸே இல்லை, அப்போ ஆட்டோமேட்டிக்காக போட்டுடணும். 2 3 சார் 6, 6 2 சார் 12 எக்ஸ் இன்ட்டு ஒய். இந்த டேர்மில் வந்து ஒரு மைனஸ் இருக்குது, ஒரு மைனஸ் தான் மைனஸ் வரும். இதே வேறு காலம் 2 மைனஸாக தான் ப்ளஸ் ஆகிடும். இது 3லேயும் ஒரு மைனஸ் தான் இருக்குது, மைனஸை போட்டுருங்க பழையபடி. 2 2 சார் 4, 4 2 சார் 8 ஒய் இன்ட்டு இசட் ஒய் இசட். அடுத்தது இந்த பிறகுலேயும் ஒரு மைனஸ் தான் இருக்குது, மைனஸை போட்டுரு. 2 2 சார் 4, 4 3 சார் 12, இது வந்து இசட் எக்ஸ் ஆர் எக்ஸ் இசட். அதனால் மைனஸ் வந்துட்டு அவனுக்கு கன்ஃபியூஸ் ஆகணும்னா கணக்கை அந்த ஃபார்மேட்டில் மாற்றிக்கிட்டு போட்டுருங்க. இது வந்து இப்போ 2 எக்ஸ்பான்ஷன் முடிச்சாச்சு. சப்போஸ் ஒரு கணக்கில் வந்து எப்படி இருக்குன்னு வச்சுங்களேன், 5x மைனஸ் 2y மைனஸ் 3z இப்படி இருக்க மாதிரி இருந்துச்சுன்னா இந்த கணக்கு வந்து இப்படி கணக்கு மாற்றி இருக்கு. 5x ப்ளஸ் இந்த மைனஸ் 2y ப்ராக்கெட்டில் போட்டுருங்க,
ப்ளஸ் இதே வந்து -3z போட்டுட்டு ஸ்கொயர் பண்ணிடலாம் மேலே போட்டோம்னா இங்கே எங்கெல்லாம் ஏ வருதோ அங்கே வந்து 5x, பிக்கு பதிலாக -2y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பிக்கு பதிலாக -2 × y சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், சிக்கு பதிலாக -3z சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இந்த சேம் ஃபார்முலா தான், இதே ஃபார்முலா தான். யூ ட்ரை தி சம் அண்ட் ரைட் தி ஆன்சர். இது போல் நிறைய எக்ஸ்பென்ஷன் பண்ணலாம். இது வந்து டைரெக்டாக உள்ள சம்ஸ். இதே மாதிரி ஃப்ராக்ஷன் உள்ளது, ரூட் உள்ளது நிறைய போடலாம். யூ கேன் டூ a lot of sums. Just observe the videos repeatedly. Any corrections or if you want any improvement, put it in the comments. லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிச்சயம் இந்த வீடியோஸ் எல்லாமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாருக்கெல்லாம் மேக்ஸ் கொஞ்சம் நல்லா புரியாமல் இருக்குதோ அவங்க உட்காந்து இன்னும் கீழே அப்சர்வ் பண்ணிங்கன்னா இட் will be very very easy to all of you. Therefore, share it to your friends, put a like, put it in your comment. Thank you.